முத நாள் நைட்டே கணிக்காணுதலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விடிய காலம் 5:30 எந்திரிச்சிட்டு மேலுக்கு குளிச்சுட்டு சரி முதல் பார்வையா நம்ம போய் கணிக்காணுதல பாத்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அது போக மித்ரனும் ஸ்கேட்டிங்கு கிளம்பிட்டா. நாங்க 5:30 கிளம்பிடுவோம். மித்ரனுக்கு இது புதுசு, எனக்கும் புதுசு. காலையிலே இதை பார்த்துட்டு நட்ஸ் ஜூஸ் போட்டு வச்சிருந்தேன், அதையும் 2 பேருமே குடிச்சிட்டு வெளியில போய் எட்டி பார்த்தா மணி 6 ஆயிடுச்சு. சரி ஸ்கேட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் வந்ததுல இருந்து ஸ்கேட்டிங்க்கு மார்னிங் ஈவினிங் கிளாஸ் 2க்குமே போறோம். ஒரு நாள் கூட கிளாஸ் லீவ் போடக்கூடாது அப்படின்ட்டு. இங்க இருந்து பார்த்தா மருதமலை அவ்வளோ அழகா தெரியுது. காலையில கிளாஸ் போகும்போதெல்லாம் மருதமலை அப்பனை கும்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். அநியாயத்துக்கு இந்த சூரியன் சுட்டு அரிக்குதுங்க. காலங்காத்தாலே எலி காயுதுன்னா எலி புளிக்கையும் சேர்ந்து காயுது. நானும் சச்சும் சேர்ந்தே காஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இவன் பண்ற வேலையை பாருங்களேன். அதுக்கப்புறம் பசிக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தனுக்கு மாம்பழத்தையும் ஒருத்தனுக்கு மக்காச்சோளத்தையும் கொடுத்தேன். கோயம்புத்தூர் வந்ததுல இருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வரலங்க. சொல்லிட்டு வான்னு சொன்னா சொல்லாம கொள்ளாம வந்துட்டு அவசர அவசரமா மித்ரனை வீடியோ எடுக்க வச்சேன். நான் மட்டும் இல்ல, இவங்களும் ரொம்ப தேடிட்டாங்க போல. ஓடி போய் காலை புடிச்சிட்டு விடவே இல்ல. சச்சு இருந்தாலும் செல்ல புள்ள இல்லையா. கிட்டத்தட்ட 15 நாள் இருக்கும் என் ஹஸ்பண்ட பார்த்து. இப்பதான் நான் பாக்குறேன். காலையிலேயே டியூட்டி முடிச்சு வந்தவங்களுக்கு பால்ல அவல் போட்டு கொடுத்துட்டு மாங்காய் ஊறுகாயும் தக்காளி சோறு தான் வச்சிருந்தேன். கொஞ்ச நேரம் கிச்சன்ல இருக்கிறதுக்குள்ள என் புருஷனை என்னடா பண்ணுனீங்கன்ற மாதிரி இருந்தது 2 பேரும் பண்ணின சேட்டை. அப்புறம் எல்லாருமே இன்னொரு டைம் குளிச்சுட்டு காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்ட கையோட ஏன் பணத்தை எண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிரைண்டர் வாங்க வேண்டி இருந்தது. கோயம்புத்தூர் வந்து இன்னைக்குதான் ஃபேமிலியோட வெளியில போறோம். அதுவும் வேற எங்கேயும் இல்லைங்க, கேண்டீனுக்கு போவோன்ட்டு தான் கிளம்பணும். ஆடி எசைஞ்சு சாப்பிட்டு கிளம்புறதுக்குள்ள மணி பாத்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. உச்சி வெயில்ல போற மாதிரி ஆகிட்டு. நான் இதுக்கு முன்னாடி 2-3 டைம் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். அப்பெல்லாம் அடையாளம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப பார்த்தா இடமே மாறின மாதிரி ஆயிட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு உங்க ஆபீஸ்ல ஏதோ எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்கள அங்க போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நாங்க கேண்டீன்ல வந்து திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்க உள்ள ரேட்டு இங்க உள்ள ரேட்டு எல்லாமே ஒண்ணு போல இருந்தது. நான் ஏன் சிரிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தயவு செஞ்சு வீடியோ மட்டும் போட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு சிரிப்பா வந்துட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் பிளட்டோன்ல இருந்த வேலையை முடிச்சுட்டு பசங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டேன். கொஞ்சம் சுமாரா இருந்தது, ஏன்னா பால் ஸ்மெல் வந்தது. ஓரமா உட்காந்த என்னோட ஹஸ்பண்டை சைட் அடிச்சுட்டு அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாங்க. அதையும் வயிறு நிமிர குடிச்சிட்டு சரி வாங்க எல்லாரும் கிளம்பலான்னு கிளம்புனா சச்சு ட்ரெஸ் எல்லாம் ஐஸ் ஆக்கிட்டா. நான் தூக்க மாட்டேன் பண்ணேன், ஆனா அவங்க அப்பா கூச்சப்படாம தூக்கிட்டாங்க. பிள்ளை இல்லையா. இன்னுமே நிறைய ஜென்ஸ் வந்து ட்ரெஸ் அழுக்காயிரும் பிள்ளைங்களை தூக்க மாட்டாங்க. அதை நானே கண்ணால பாத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில எங்கேயாவது கிரைண்டர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரம் வசந்தனுக்கு வந்து பாத்துட்டு இருந்தோம். அங்க எங்களுக்கு கிரைண்டர் பிடிச்சி போச்சு. ரேட்டும் அஃபர்டபுளா தான் இருந்தது. அங்க வந்ததுல எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபாலோவர்ஸ் அங்க வேலை பாக்குறாங்க. அவங்க உட்காந்து என் பக்கத்துல என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடயும் ஒரு போட்டோ எடுத்துட்டு பணத்தை கட்டிட்டு நாங்களும் கிரைண்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு இப்படிதான் போச்சு. அடுத்த அப்டேட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.